கணித கணக்கீடுகளை எளிமையாக செய்ய பயன்படும் பண்டைய கைமுறை கருவியாகும். குழந்தைகளின் மூளை வளர்ச்சி, நினைவாற்றல் திறன், கவனச்சிதறலை தவிர்த்தல் மற்றும் கணித திறனை மேம்படுத்த அபாகஸ் முறை பயன்படுகிறது. Now we invite our talented abacus student, a young masters of mental mathematics, to grace the stage. அனைவருக்கும் மாலை வணக்கம். பெற்றோர்கள் ஒரு 2 நிமிஷம் கவனிங்க. நமக்கு எல்லாமே எப்போதுமே ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிற குமார், எய்த்த வீட்டில் இருக்கிற ரஹீமு நல்ல மார்க் எடுக்கிறான். ஆனால் நம்ம பையன் மட்டும் மார்க் சரியாக எடுக்கலையே, என்ன காரணம்னு தெரியல. உடனே நம்ம ஸ்கூலை மாற்றுறோம். ஸோ ஸ்கூல் சரியில்லை, உடனே அந்த ஸ்கூலுக்கு போனாலும் இப்படியே தான் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் தெரியாமையே நம்ம பையனை 12th வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வெளியில் வந்துடுறான். இப்போ யாருக்காவது இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? ஏன் நம்ம பையன் சரியாக படிக்க மாட்டான்? இது நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸ்கூலை நம்ம ப்ளேம் பண்ணுறோம், குற்றப்படுத்தி ஸ்கூல் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடுறோம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதே ஸ்கூலில் தான் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கிறாங்க, நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்கிறாங்க. நம்ம பையன் எடுக்கலை அப்படின்னா நம்ம பையன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம பசங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஸ்பீடு இருக்காது. வேகமாக எழுத மாட்டான், வேகமாக படிக்க மாட்டான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாமில் 2 சம விட்டுட்டு வந்துடுவாங்க. என்னன்னு கேட்டால் டைம் பத்தலம்பாங்க. ஸ்பீடு இருக்காது. 2வது மெமரி பவர், படித்தா மறந்துடுறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் வராது. என்ன காரணம்? எல்லாத்தையும் மறந்துடுறது. 3வது பார்த்தீங்கன்னாக்கா கான்சன்ட்ரேஷன். வீட்டில் நல்லா நம்ம மெமரி பண்ணி அவனை அனுப்பிச்சோம் அப்படின்னா எக்ஸாமில் போய் மறந்துடுவான். அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, படிக்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இதுதான் நம்ம பையனுக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. அதுக்கு தான் அபாக்கஸ் அண்ட் வேதிக் மேத்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினச்சிருப்பீங்க, அபாக்கஸ்னா மேத்ஸ்ன்னு தான் நினச்சிருப்போம். அப்படி தானே? பையன் மேத்ஸ் தானே போட்டுட்ருக்கான், ஏதோ புக்கு கொடுக்குறாங்க, அதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் சம்மு அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதில் பண்ணக்கூடிய அந்த மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பவர்லாம் கிடைக்கும். அப்போ இந்த பவர்லாம் கிடைச்சா ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டும் சூப்பராக படிப்பான். அப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த அபாக்கஸ் அண்ட் வேதிக் மேத்ஸை அவன் நல்லா படிக்கிறானான்னு நீங்கள் செக் பண்ணுங்க. கரெக்டாக பண்ணுறானான்னு பாருங்கள். அவன் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக இந்த பவர்லாம் கிடச்சி மேத்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டையும் அவனால் ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கு உண்டான பயிற்சி நம்ம பள்ளியில் கடந்த 2 வருஷமாக மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், 2 டேர்மு. ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட 215 பிள்ளைங்க அபாக்கஸில் சென்டம் எடுத்திருக்காங்க, மெடல் வாங்கியிருக்காங்க. சென்டம் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஒரு டெமோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதே மாதிரி வேதிக் மேத்ஸில் 75, அதாவது 75 மாணவர்கள் மெடல் வாங்கியிருக்காங்க. இப்போ வேதிக் மேத்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மேத்ஸை ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வேதிக் மேத்ஸ், ஸ்பீட் மேத்ஸ், ஈஸி மேத்ஸ். ஸோ மேத்ஸை ஈஸியாக நம்ம இப்போ வேதிக் மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் கிளாஸ்லாம் போகிறப்ப மேத்ஸை ஈஸியாக போயிட்டே இருப்பான். ஸோ அப்போ இந்த 2 பயிற்சியும் நம்ம 2 வருஷமாக மிக சிறப்பாக நம்ம பள்ளியில் நடந்துகிட்ருக்கு. அபாக்கஸில் 215 மாணவர்களும், வேதிக் மேத்ஸில் 75 ஸ்டூடெண்ட்ஸ், 75 மாணவர்களும் மெடல் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த பயிற்சி என்ன சார், நீங்கள் என்னமோ எக்ஸாமுங்கிறீங்க, நீங்கள் ஏதோ எக்ஸாம் வச்சுட்டு போயிடுவீங்க, மார்க் போட்டுருவீங்க உலருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. அபாக்கஸில் பொறுத்த வரைக்கும் 3 டெஸ்ட் இருக்குது. 1 சம்ஸு, செகண்ட் ஓரல், தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா மைண்டு. சில பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓரல் மைண்டு இது 2ம்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து அபாக்கஸில் ஓரல் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டே அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவாங்க. இப்போ அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஸ்டேஜுக்கு வெளியில், அதாவது இந்த ஸ்டேஜுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க. இப்போ நான் சம் கொடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட அபாக்கஸ் கிட்ட இல்லை, நீங்கள் மைண்ட்லேயே பண்ணி உங்கள்கிட்ட இருந்து நான் ஆன்சர் கேட்பேன். ஓகே, இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய செல் எடுத்துக்கோங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. நான் போடுற ஸ்பீடில் பசங்க கொடுக்குற ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்களும் செக் பண்ணிக்கலாம், பேரண்ட்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த அபாக்கஸ் கிட்ட யூஸ் பண்ணி ரேண்டமாக, நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும், ரேண்டமாக நான் இப்போ நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். எந்த நம்பர்ஸும் எனக்கும் தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு கிட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஷோ யுவர் கிட். ஓகே, கெட் ரெடி ஃபார் ஓரல். Oral first sum. Ready? 4 minus 3 plus 2 minus 1 minus 2 plus 5. What is the answer? Answer is 5. Answer is 5. Answer is 5. Answer is 5. Third standard படிக்கிறாராம். ஓகே, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 3rd, 4th, 5th இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் கொடுக்க போறேன். பண்ணலாமா? ஓகே, ரெடி? 3 minus 2 plus 1 plus 5 plus 2 minus 3 minus 5 plus 1 plus 6 minus 8 plus 4 minus 3 plus 5 plus 1. Answer is 7. Answer is 7. Answer is 7. Parents, கரெக்டா இருக்கா? கரெக்ட். ஓகே, வெரி குட், குட். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. ஓகே, ரெடி? 3 minus 2 plus 5 minus 6 plus 4 plus 5 minus 8 plus 1 plus 5 plus 2 minus 4 minus 5 plus 3 minus 2 plus 1 plus 2 minus 3 plus 5 minus 6. Answer is 0. Answer is 0. Answer is 0. 0 வந்திருக்கா? நான் ஒரு தடவை செக் Answer பண்ணிக்கிறேன். is 0. எல்லாருடைய கிட்லியுமே 0 தான் இருக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்கலாமா? லாஸ்ட் ஒரு சம். ஆனால் எல்லாரும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணலாம். ஓகே, ரெடி? 2 plus 2 minus 3 plus 5 plus 1 minus 5 plus 2 minus 3 plus 5 plus 1 minus 2 plus 4 minus 5 minus 3 plus 2 minus 3 plus 1 plus 5 plus 2 minus 3. Answer is 5. Answer is 5. 5 கரெக்டா? Answer is 5. 5 is a correct answer. பேரண்ட்ஸ் இது இந்த இதை டெஸ்ட்டை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியல, மூச்சு அடைக்குது. நெக்ஸ்ட்டு மைண்டு. இப்போ பேரண்ட்ஸ் கவனிங்க, இப்போ இந்த கிட்டை யூஸ் பண்ணி பண்ணாங்க. இப்போ அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா மைண்ட் டெஸ்ட்டு. வித்தவுட் கிட்டு இருக்காது, தனக்கு முன்னாடி ஒரு அபாக்கஸ் கிட் இருக்கிறதா இமேஜின் பண்ணிட்டு அந்த இமேஜின் பண்ண கிட்டில் அவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்? ரெடி?
Close your eyes. Concentrate. Reset. 4 minus 3 plus 2 plus 1 minus 4 plus 3 minus 2. Answer is 6. Answer is 1. Answer is 1. Answer is 1. Answer 1. யாருக்கு answer 6 வந்துச்சு? 6 ஒருத்தவங்க மட்டும் வந்திருக்கு. Answer is 1. Very good. Next sum. நிறைய நம்பர் கொடுக்க போறேன். கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Close your eyes. Concentrate. Reset. 2 plus 1 minus 2 plus 3 minus 4 plus 5 plus 4 minus 6 minus 3 plus 2 plus 1 minus 2 plus 5 plus 3. Answer is 9. Answer is 9. Answer is 9. Answer is 9. Good. 9 is the correct answer. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாமா? Last sum. Okay? Ready? Close your eyes. Concentrate. Reset. 4 minus 2 plus 5 plus 1 minus 3 plus 4 minus 5 minus 4 plus 3 minus 2 plus 1 plus 2 minus 4 plus 3 minus 2 plus 1. Answer is 2. Answer is 2. Answer is 2. Answer is 2. Good. 2 is the correct answer. இப்போ லாஸ்டா ஒரு சம்மு, நீங்க யாரும் ஆன்சர் சொல்லாதீங்க, நான் கேட்குறப்ப சொல்லணும், வெளியில இருக்கிற ஸ்டூடெண்ட் சொல்லணும். ஓகேவா? ஓகே. Close your eyes. Concentrate. Reset. 3 minus 2 plus 3 minus 4 plus 5 plus 2 plus 1 minus 3 minus 5 plus 4 minus 2 plus 1 minus 3 plus 2. Good. நான் அதுதான் முன்னாடியே நான் சொன்னேன், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஃபாஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்களான்னு தெரியல, பட் நான் சொல்கிற ஸ்பீடில் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்களால் போட முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக பண்ணிட்டாங்க. இவங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு கிளாப் பண்ணலாமா? குட், வெரி குட். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Wow, we just witnessed not a magic, it a mind mastery. A big round of applause for our brilliant abacus champs. அடுத்தபடியா எந்த நடனம் திவ்யா? நம்ம ஊர் வாசனை வர்ற மாதிரி ஒரு கலகலப்பான பாடல் நிகழ்ச்சி. இந்த பாடல் ஆரம்பிச்சா கால்கள் தானா தாளம் போடும். அப்படியா? அட ஆமாப்பா, பாடாத பாட்டெல்லாம் பாடி பேசாத மொழியெல்லாம் பேசி இந்த அழகான பொன்மாலை பொழுதில் அழகான பொன்மகளா வலம் வந்து பார்வையாளர்களை மகிழச் செய்ய வராங்க எம்பள்ளி 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள்.